இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற வெஹிக்கிள் Yamaha FZS அப்டேட்டட் ஹைபிரிட் மாடல். Yamahaவை பொறுத்தவரை பைக் செக்மெண்ட்ல ஸ்கூட்டர் செக்மெண்ட்ல வந்து அந்த ஹைபிரிட் டெக்னாலஜியை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்ததுக்கு அவங்க தான் சொல்லணும். என்னன்னா அந்த Yamahaவோட ஸ்கூட்டர் லைனப்ல உங்களுக்கு அந்த ரே ZR 125 அதுக்கப்புறம் வந்து ஃபேஷனோ இந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸ்ல வந்து ஹைபிரிட் டெக்னாலஜி கொண்டு வந்து உங்களுக்கு அந்த மைலேஜ் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணாங்க. கூடவே வந்து லோவர் அண்ட் பவரையுமே வந்து ஜாஸ்தி பண்ணாங்க. ஸோ அந்த சேம் டெக்னாலஜியை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மோட்டார் பைக்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்டா வந்து Yamaha FZS அப்படிங்கிற மாடலில் வந்து உங்களுக்கு அந்த ஹைபிரிட் டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹைபிரிட் டெக்னாலஜினால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, மற்றபடியும் நமக்கு எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய அந்த V4ல இருந்து அடிஷனலாக என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையுமே இந்த டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னன்னா நமக்கு அந்த எக்ஸிஸ்டிங் V4 நார்மல் மாடலுமே வந்து சேலில் தான் இருக்கும், V3 எல்லாமே சேலில் தான் இருக்கும். இது வந்து ஒரு அப்டேட்டடான ஒரு 10,000 rupees எக்ஸ்ட்ரா வரக்கூடிய ஒரு ப்ரீமியம் மாடலாக வந்து இதை கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு இதில் டீட்டெயிலாக எக்ஸ்டீரியரில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதுக்கப்புறம் வந்து ரைடிங் மைலேஜில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ஒருவேளை நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஷோரூமோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸுமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோலையுமே கொடுத்துருப்போம். ஓல்டர் மாடல்ஸ்க்குமே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் ப்ளஸ் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. அவங்களையுமே நீங்கள் தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வண்டியோட டீட்டெயிலிங்கை பொறுத்தவரை நமக்கு டிசைனில் வந்து அந்த FZ V4ஓட அந்த ஓவரால் டிசைன் தான் நமக்கு இருக்குது. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த 150cc செக்மெண்ட்லேயே வந்து எந்த வெஹிக்கிள்ஸ்லையுமே நமக்கு அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து எதிர் உங்களுக்கு இந்த ஹெட்லாம்போட சைட்லேருந்து ஒரு அடிஷ்னல் ஒரு ஸ்டிக் மாதிரி தான் வந்து ப்ரொடக்ட் ஆகும். பட் இதில் வந்து அதாவது பாடி பேனலில் வந்து இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில் தான், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது, அப்படியே வந்து ஃப்ளஷ் ஃபிட்டாக வந்து இருக்குது. ஹெட்லாம்ஸில் வந்து சேஞ்சில் உங்களுக்கு LED ஹெட்லாம்ஸ் வித் வந்து DRLஸோட வருது. உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து டெலிஸ்கோபிக் போர்ட்ஸ் 100 வித் இருக்கக்கூடிய உங்களுக்கு டயர்ஸுமே வருது. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் டிஸ்க் பிரேக் சிங்கிள் சேனல் ABSோட வருது. மற்றபடி ஓவரால் அந்த கலர் ஹைலைட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அங்கங்கே அந்த டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்ல ஒரு கிளாஸியான கிரே கலர் ஃபினிஷிங் வருது. FZS அப்படிங்கிற பிராண்டிங். இந்த ஷவுடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த FZ V4 மாடலில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டிக்கரிங் வராது, பட் இதில் அடிஷ்னலாக ஒரு ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த பாடியோட கிளாசி பேனல் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு ஒரு மேட் பிளாஸ்டிக் மாதிரியான உங்களுக்கு மட்கார்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ஜின் கவுல் மாதிரி கீழே ஒரு டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நல்ல ஒரு கிளாசி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 165 மில்லிமீட்டர்ஸ் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வருது. கூடவே இதில் அந்த அடிஷ்னலாக இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜியை வந்து அந்த ஹைபிரிட் டெக்னாலஜி தான். ஸோ அந்த ஹைபிரிட் டெக்னாலஜியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்டெகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர் டெக்னாலஜி வந்து கொடுத்து, ஸோ அதில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு சின்ன பேட்டரி பேக்கையுமே வச்சு அந்த அடிஷ்னல் டார்க்கும் வந்து உங்களுக்கு என்ஜினுக்கு கிடைக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன ஆகும்னா உங்களுக்கு அடிஷ்னல் மைலேஜும் கிடைக்கும், இந்த இனிஷியல் பிக்கப்புமே நல்லாயிருக்கும். அந்த என்ஜினுக்கு சைட்லேயுமே டீட்டெயிலிங் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் டிசைன் ப்ளஸ் வந்து அந்த ஒரு சில்வரிஷ் ஃபினிஷ் எல்லாமே கொடுத்து கொஞ்சம் கூட வந்து ப்ரீமியமான லுக்ஸும் கிடைக்குது. இப்போ டேங்கோட ஷேப்புமே பார்த்தீங்கன்னா நல்ல மஸ்குலராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கால் ரெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் சூப்பரான இடம் இருக்குது. உங்களுக்கு 3Dயில் அந்த Yamaha லோகோவுமே வந்து கொடுத்துருக்காங்க, நீட்டாக இருக்குது. இதுலேயுமே ஒரு சிசல்டு பேட்டர்ன் மாதிரி நடுவில் ஒரு பிளாஸ்டிக் பேனலில் வந்து கொடுத்துருக்காங்க. கீ ஸ்லாட்டுமே வந்து உங்களுக்கு டேங்க்லேயே தான் வருது. 13 லிட்டர் வந்து டேங்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் உங்களுக்கு சீட்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் யூசேஜ் இல்லை லேடிஸ் பின்னாடி உட்காருவாங்க அப்படின்னாலும் யூசேஜுக்கு ஈஸியாக தான் இருக்குது. பட் கிராப் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கீழே வந்து அப்படி ஒரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க. பட் வந்து ஓரளவுக்கு வைடான சீட்ஸ் வந்து உங்களுக்கு வருது. அப்படியே கீழே வந்து உங்களுக்கு ஒரு கிளாசி பிளாக் பேனலில் வந்து உங்களுக்கு இந்த சைட் போர்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து உங்களுக்கு ரொம்பவே வைடான 140 செக்ஷன் இருக்கக்கூடிய டயருமே வந்து வருது. இதில் ரியருமே டிஸ்க் பிரேக் தான், நீட்டான ஒரு பிளாஸ்டிக் பேனல் கொடுத்து அந்த சகதி எதுவுமே வந்து உள்ளாடி போகாமல் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் அந்த சிங்கிள் மோனோஷாக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரியரில் வந்து உங்களுக்கு டயர் ஹக்கருமே அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு குட்டியான உங்களுக்கு பிரேக் லேம்ஸுமே வந்து வருது. உங்களுக்கு கிளியர் லென்ஸ் டைப்பில் வந்து இந்த ஒயிட் லென்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸுமே வந்து LEDயில் வந்து கொடுத்துருக்காங்க. நீட்டான ஒரு லைசன்ஸ் பிளேட் கவரிங். உங்களுக்கு அந்த மஃப்ளருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இனிஷியல் FZல இருந்த அந்த ஸ்டைல்லே வந்து ஒரு குட்டியான ஒரு பல்கி மஃப்ளர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் வண்டியோட டிசைன் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வண்டியில் ஏறி உட்காந்து பார்ப்போம். வண்டியோட வெயிட்டை பொறுத்தவரை அரௌண்ட் ஒரு 135 கிலோஸ் வந்து வண்டியோட கர்ப் வெயிட் வந்துடுது. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 165 மில்லிமீட்டர்ஸ். அவனோட சீட் ஹைட் வந்து 790 மில்லிமீட்டர் சீட் ஹைட். கொஞ்சம் வந்து ஷார்ட்டான ஆட்கள் கொஞ்சம் ஹைட்டான ஆட்களுக்கும் ஓரளவுக்கு பேலன்ஸ்டானது தான். ரைடிங் பொசிஷனுமே வந்து நமக்கு நல்லா இருக்குது. நல்ல ஒரு ரைடிங் ட்ரையாங்கிள். உங்களுக்கு ஓரளவுக்கு
நியூட்ரலாக தான் செட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ரியர் செட்டாக அந்த மாதிரி எதுவும் இல்லை, நியூட்ரலாக தான் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணியுமே வந்து பார்ப்போம். இதில் அந்த இன்டெகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர் டெக்னாலஜி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சைலண்ட் ஸ்டார்ட்டுமே வந்து வருது. ஸோ ஈஸியாக அப்படியே வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஐடில்லையுமே பெருசாக வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லை, நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. கொஞ்சம் ரைஸ் பண்ணி பார்ப்போம். இல்லை ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்குது. பட் அந்த என்ஜினோட சவுண்டு பார்த்திங்கன்னா பழைய எபிசோடோட அந்த ஒரு கேரக்டர் வந்து கொஞ்சம் மிஸ் ஆச்சுது. பட் ஸ்டில் அந்த நமக்கு அந்த BS6 நார்ம்ஸ் அந்த மாதிரி அப்டேட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சவுண்டு வந்து மாறி இருக்குது. அப்புறம் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்ப்போம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் மேஜரான சேஞ்ச், சூப்பரான ஒரு TFT டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா கொஞ்சம் ப்ரீமியம் பைக்ஸில் இருக்கக்கூடிய அளவுக்கு குவாலிட்டி வந்து நமக்கு இந்த டிஸ்பிளேயில் தெரியுது. உங்களுக்கு கிளாக் வருது, உங்களுக்கு டாக்கோமீட்டர் வருது. இந்த டிஸ்பிளேயுமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக உங்களுக்கு ஸ்டைலு. அதுக்கப்புறம் இதில் வந்து நியூட்ரல், அதாவது கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், ஸ்பீடோமீட்டர், இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமே வந்து இந்த ரியர் வீலில் வந்து ஸ்லிப் எதுவுமே ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். உங்களுக்கு ட்ரிப் மீட்டர், அப் ஆர் டவுன் நீங்கள் லெஃப்ட் சைட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்ட் ஃபியூல், ஆவரேஜ் ஃபியூல், எக்கனாமி, உங்களுக்கு ஓடோமீட்டர், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வருது. ஸோ இதில் வந்து ரெண்டையுமே வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபியூலுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கலர்டாகவே கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சுவிட்ச் கியரில் வந்து பேக், அப், டவுன் இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் மெனு வந்து வருது. ஸோ என்னென்னா நீங்கள் ஃபோனை ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி மியூசிக்கான கண்ட்ரோல்ஸ், நேவிகேஷன் கண்ட்ரோல்ஸ், நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கிறது எல்லாமே வந்து இதிலேயே வந்து உங்களுக்கு பார்த்துக்கலாம். வேரியஸான கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு வருது. ஸோ இதெல்லாம் ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ செட்டிங்கில் போய்க்கிட்டீங்க அப்படின்னா தீம் செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஸ்டிக்கான தீம் வேணும்னா இதையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஆக்சிலேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பார் வந்து கொஞ்சம் ஃபில் ஆகிட்டு இருந்துச்சு. மற்றபடி சிம்பிளாக வந்து அந்த கிளாக்கெல்லாம் போயிடுச்சு. கியர் பொசிஷன் உங்களுக்கு டாப் லெஃப்ட்டில், கிளாக்கு வந்து கீழே கொண்டு வந்துருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸோடு இருக்குது. எனக்கு அந்த டாக்கோமீட்டரோட ப்ரிஃபர் பண்ணுறதுனால நான் அந்த செட்டிங்கில் வந்து வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கண்ட்ரோல்ஸுமே கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான அந்த பட்டனுமே வந்து இதிலே வந்து வந்துடுது. லெஃப்ட் சைடில் இன்னும் அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு ஹசார்ட் லேம்ப் வந்து ஒரு அடிஷ்னல் சுவிட்சாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஹை பீம், லோ பீம் ப்ளஸ் பாசிங் வந்து இண்டிகேட்டடாக ஒரு சுவிட்சில் இருக்குது. இண்டிகேட்டர் அப்புறம் ஹார்னுமே வந்து கொஞ்சம் ஒரு லவுடான நீட்டான ஒரு ஹார்ன் தான். உங்களுக்கு என்ஜின் கீழ் ஸ்விட்ச் ப்ளஸ் வந்து ஸ்டார்ட் லைட்டாக டச் பண்ண உடனே வந்து அது ஆன் ஆயிடுச்சு. இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டத்தையுமே வந்து நீங்கள் ஆனில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டிராஃபிக்கில் போய் நம்ம ஸ்டாப் பண்ணும்போது ஐடில் இருக்கும்போது அதை சென்ஸ் பண்ணி ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து கிளச்சை மட்டும் நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக வந்து வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ஃபியூல் இதுக்கான ஒரு சேவிங் தான். கூடவே அந்த ஆக்சிலரேட்டர் கேபிளுக்கு கூட பார்த்தீங்கன்னா நீட்டான ஒரு பிளாஸ்டிக் கவரிங் கொடுத்து அப்படி அந்த ஒரு குவாலிட்டி வந்து நமக்கு அதில் தெரியுது. இதுவுமே ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இப்போ இந்த FSATS நம்ம ரைட் பண்ணுவோம். வண்டியோட பவர் அவுட்புட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12.4 PS ஆஃப் பவர் ப்ளஸ் வந்து 13.3 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ஜின். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமே கொடுத்துருக்காங்க. நான் அதை முதல்ல எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி கிராவலான இடத்துல வந்து நம்ம தெரியாமல் டக்குன்னு ஆக்சிலரேட் பண்ணாலும் அது என்ன பண்ணுன்னா அந்த டார்க்கை கட் பண்ணி நமக்கு அந்த இடத்துல வந்து ஸ்லிப் ஆகாமல் வந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணோம். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். மற்றபடி ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் மோசமான ரோட்ஸில் எல்லாமே நமக்கு அந்த ரைட் கம்ஃபர்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். நமக்கு இதுக்கு ப்ரீவியஸாக வந்து நம்ம FZ ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ அந்த FZக்கும் இதுக்கும் அந்த ஹைப்ரிட்டுக்கும் நமக்கு சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுது அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த இனிஷியல் பவர் வந்து நல்லா இருக்குது. என்னென்னா அந்த ஸ்டார்டர் ஜென்ரேட்டர்லேருந்து நமக்கு அந்த ஒரு எலக்ட்ரிக் அசிஸ்டன்ஸுமே வந்து நமக்கு கொஞ்சம் கிடைக்கிறதுனால அந்த டார்க் வந்து அடிஷ்னலாக தெரியுது. ஏன்னா நம்ம சேனலை லாங் டைமாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம வீட்டில் வந்து ஆக்சுவலாக வந்து யமஹாவோட ரே ZR-ஓட அந்த ஹைப்ரிட் மாடலுமே வந்து இருக்குது. ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த சேம் டெக்னாலஜி தான். இனிஷியலாக வந்து உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் அசிஸ்ட்டுமே வந்து கிடைக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குயிக்காக ஆக்சிலரேட் பண்ணும்போது நமக்கு ப்ரீவியஸ் வெர்ஷனோட வந்து இது கொஞ்சம் கூட அந்த பவர் வந்து தெரியுது. ஸோ அந்த லோவர் எண்டில் வந்து அந்த எலக்ட்ரிக் அசிஸ்ட் வந்து நமக்கு அதில் நல்லாவே சப்போர்ட் பண்ணுது அந்த கியரிங்லேயுமே. மற்றபடி ரைட் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. இந்த மாதிரி காங்க்ரீட்டாக இருந்தாலும் நமக்கு சூப்பராகவே இருக்குது. அந்த அண்டலேஷன்ஸ் பெருசாக நம்மளை பாதர் பண்ணலை. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா வண்டியோட ஓவரால் ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ், நமக்கு அந்த ஸ்மூத்னஸ் வந்து சூப்பராக இருக்குது. டிஸ்பிளே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி ஆகணும். இந்த TFT டிஸ்பிளேஸில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. கண்டிப்பாக அவ்வளோ கிறிஸ்பாக வந்து நமக்கு இருக்குது.
இந்த ஹார்ஷான சன்லைட்லேயுமே நமக்கு நல்லா எலிஜிபிளாக வந்து தெரியுது. இந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீட்ஸில் கொஞ்சம் எங்கேஜிங்காகவும் இருக்குது வெஹிக்கிள். நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் பொசிஷன். இன்னொன்று என்னென்னா, நமக்கு அந்த மைலேஜ் ஃபேக்டர் தான் வந்து நமக்கு நல்லா ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. ஏர்லியர் வெர்ஷன்ஸே வந்து நமக்கு ஒரு 50 to 55 ஈஸியாக கிடைக்கும். V2 மாடல்ஸே வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தனோடது ஒரு 1 lakh கிலோமீட்டர்லாம் வந்து ஓடி இருக்குது. அவனுக்கே வந்து ஸ்டேபிளாக 50-55 வந்து அவனுக்கு கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டு இருந்துச்சு அந்த V2லே இருந்து. அதுக்கப்புறம் V4 எல்லாமே வந்து அந்த மைலேஜ் கொடுத்தது. இது வந்து அந்த ஹைப்ரிட் டெக்னாலஜியோட நமக்கு இன்னும் அடிஷ்னலாக ஒரு 10 km/L வந்து ஈஸியாக கொடுக்கும். அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு ஃபியூவல் எஃபிஷியண்டான ஒரு 150cc வெஹிக்கிள் அப்படின்னு வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இன்னொன்று நம்ம அந்த ரைடிங் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதுலையும் இருக்குது. நம்ம கொஞ்சம் மினிமலாக மாடரேட் ஸ்பீட்ஸில் ரைட் பண்ணோன்னா அந்த மேக்ஸிமம் மைலேஜ் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம பவர் எந்த அளவுக்கு வண்டியிலேருந்து பவர் எடுத்து ஓட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வந்து ட்ராப் ஆகும். அவ்வளோதான். ரைட் கம்ஃபர்ட்டும் நல்லா மெச்சுவராக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். கொஞ்சம் ஒரு ஸ்டிஃப்னஸ் தெரியுது, கொஞ்சம் அந்த லைட்டாக அந்த ஹேண்ட்லிங்க்கும் ஏற்ற மாதிரி. பட் அந்த வைடர் டயர் இருக்கிறதுனால நமக்கு அது பெருசாக ஹார்ஷாக வந்து ஃபீல் ஆகாமல் இருக்குது. ஸோ கொஞ்சம் மீடியம் ஸ்பீட்ஸில் நமக்கு ஹேண்ட்லிங்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஒரு கார்னர் வருது. கார்னர் கிரிப்புமே நல்லா இருக்குது. ஏன்னா பின்னாடியுமே நமக்கு நல்ல வைடான டயர் இருக்கிறதுனால அந்த கார்னர் ஸ்டெபிலிட்டி, வண்டியும் லைட்டாக அப்படி ஈஸியாக தான் இருக்குது. அப்படி உள்ளே எடுத்துகிட்டு டக்குன்னு கார்னர் பண்ணணுன்னாலும் அந்த ஒரு ஃபன் கொஷின் கண்டிப்பாக இருக்குது. நல்ல ஒரு விஷயந்தான். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லோ டவுன் ஆனதுக்கப்புறமும் 3rd கியர் போதும், நமக்கு ஸ்மூத்தாக ட்ராக்ஷன் இருக்குது. 4th 5th போட்டுருவோம். பார்த்திங்கன்னா ஒரு 40 km/h ஸ்பீடுக்குள்ளாடி தான் நம்ம இருப்போம். 5th கியர் ஸ்மூத்தாக இருக்குது. அதனால் டவுனில் அப்படி நம்ம ஓட்டும் போதும் பெருசாக வந்து நமக்கு கியர் சேஞ்சஸ் அப்படிங்கிறது தேவை வராது. அது ஒரு நல்ல விஷயம். என்னென்னா நம்ம ஆப்வியஸ்லி கொஞ்சம் அந்த செக்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது அந்த பவர் ஃபிகர் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா 12.4 PS அப்படிங்கிறது நமக்கு ஒரு 125லேயே மேக்ஸிமம் வந்து அந்த பவர் எடுக்கிற வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு நல்ல ஒரு பேலன்ஸில், என்னென்னா அந்த லோவர் அண்ட் டார்க் வந்து நமக்கு நல்லா அசிஸ்ட் கிடைக்கிறதுனால அந்த வந்து ஒரு ட்ராக்ஷன் நமக்கு நல்லா கிடைக்குது. அதுக்கு கூட பார்த்திங்கன்னா அந்த மீடியமான பவர் தான் அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனால நமக்கு மேக்ஸிமமான அந்த ஃபியூல் எஃபிஷியன்சியுமே வந்து அவங்க வந்து பேலன்ஸ்ட் அவுட்டாக வந்து கொண்டு வந்துருக்காங்க. இப்போது கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ணி நமக்கு ஹைவேலையுமே பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கண்டிப்பாக எனக்கு நார்மல் எபிசோடை விட இது நல்ல ஒரு பெப்பியாக தான் தெரியுது. ஸோ கண்டிப்பாக அந்த ஹைப்ரிட் டெக்னாலஜியோட சப்போர்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ அந்த ஹைவே ஏரியா வந்துட்டோம். 5th கியர் அப்படியே ஆக்சிலரேட் பண்ணுவோம். ஃபுட்பெக்ஸில் வந்து லைட்டாக வைப்ரேஷன்ஸ் நமக்கு ஒரு 5000 கிட்டத்தட்ட ஒரு 6000 RPM வரும்போது லைட்டாக, அதாவது வைப்ரேஷன் சொல்ல முடியல, லைட்டாக ஒரு பஸ் மாதிரி தான் லைட்டாக இருக்குது. ஸ்பீட் வந்து நமக்கு அந்த நார்மல் எபிசோடை விட இந்த ஹைப்ரிட் மாடல் வந்து ஈஸியாக பில்ட் ஆகுது. ஸோ அந்த அடிஷ்னல் டார்க் வந்து மீன்ஸ் அந்த சப்போர்ட்டிவ் டார்க், எலக்ட்ரிக் டார்க் வந்து கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. மற்றபடி ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போதும் வெஹிக்கிளில் வந்து நமக்கு நல்ல ஸ்டெபிலிட்டி. என்னென்னா கொஞ்சம் ஒரு ஸ்டிஃப்னஸ் இருந்துச்சு சஸ்பென்ஷனில். ஸோ இப்போ நம்ம ஆக்சிலரேட் பண்ணி ஒரு லெவலுக்கு போகும்போது அடுத்த கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் அந்த கியர் இண்டிகேட்டரில் வந்து நமக்கு பிளிங்க் ஆகுது. ஸோ அதுவுமே ஒரு இண்டிகேஷன் மாதிரி நமக்கு தெரியுது. ஒரு 7000 RPM ஒரு 90-95 இந்த ஸ்பீட்ஸில் க்ரூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அப்படியே ஸ்டேபிளாக ஜம்முன்னு போயிட்டே இருக்கலாம். பெரிய வைப்ரேஷன்ஸும் எதுவுமே இல்லை, லைட்டாக தான்
அது வந்து நெக்லிஜிபிள் வைப்ரேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஹை ஸ்பீட் பிரேக்கிங்குமே பார்ப்போம். பிரேக்ஸுமே ஆக்சுவலாக நல்லா இருக்குது, பட் ரொம்ப ஷார்ப் கிடையாது. கொஞ்சம் ஒரு நார்மலான செட்டிங்கில் தான் வச்சுருக்குறாங்க. நம்ம கொஞ்சம் ஸ்மூத்தான பிரேக்கிங் பவர் கொடுக்குது. ஸோ இந்த FZS அந்த ஹைப்ரிடோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வந்து பார்த்துட்டோம். ஸோ லுக்ஸ், அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே நல்லா இருக்குது, கம்ஃபர்ட்டும் டீசெண்டாக இருக்குது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த V1 V2 எல்லாம் நல்ல ஒரு பெப்பியான ஒரு பவர் ப்ரொடியூசிங் வண்டிகளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த BS6 நாம்ஸ் எல்லாம் வந்து அந்த பவர் கொஞ்சம் வந்து ஒரு ட்ராப் ஆச்சு, அந்த ஒரு எங்கேஜிங் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் கம்மியாச்சு. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்ரிட் மாடல் வந்ததுக்கப்புறம் சூப்பராக வந்து அந்த பவருமே நமக்கு நல்லா தெரியுது. வண்டி ஓட்டுறதுக்கும் நல்ல ஒரு ஃபன் டு ரைடாக ஒரு எங்கேஜிங் ஃபேக்டர் வந்து இப்போ கிடைக்குது. கூடவே நல்ல கம்ஃபர்ட், நல்ல ரிலையபிலிட்டி, என்னோட சர்வீஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். கூடவே அந்த ஒரு நல்ல கம்ஃபர்ட்டோட ஒரு சூப்பரான ஒரு யங்ஸ்டருக்கான ஒரு பைக்காக நல்ல மைலேஜோட நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த FZS ஹைப்ரிட் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு இருக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வீடியோ ஷேர் பண்ணி எங்கள் சேனல் க்ரோ ஆகிறதுக்குமே நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.